மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து காவேரி வீட்டுக்கு வந்தோடனே காவேரி பார்த்துட்டு இவளை பார்த்தா தான் மாசமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வயிற்றை பார்த்து சொல்லுவாங்க. உடனே கங்கா வந்து லூஸ் மாதிரி பேசாத பாட்டி, அவளுக்கு தொப்பை இருக்கும் அதனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. பாட்டி சொன்ன இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு போலங்க, அதான் பாட்டி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வந்து யமுனா நிவினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யமுனா நிவினை வந்து வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லி காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி காவேரியும் நிவினும் சேர்த்து வச்சு தப்பாகவே பேசிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நீ பேசிட்டு வந்தால் உன் கூட தான் நான் காரில் வரமாட்டேன், நீ கேப் புக் பண்ணி நான் போய்க்கிறேன், நீயே காரை ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இறங்கிடுவார். அதுக்கப்புறம் யமுனா சரி நான் வாயே திறக்கல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நிவின் வந்து காரை ஓட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரிக்கு நைட்டு கால் பண்ண சொல்லியிருப்பார். கால் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா பசுபதியை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டால் காவேரி கிட்ட இல்லை நான் நிவீனை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், நிவீனை வச்சு தான் அந்த பிளானை வந்து நான் பண்ண போகிறேன், நிவீன் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவார். விஜய் வந்து என்ன பிளான் போட்டிருப்பாரு, அந்த பிளான் மூலயமா சக்ஸஸாக வந்து பசுபதியை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.